அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 14/1/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான உள்ள வீடியோ. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. நாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு காலையில நம்ம நிஃப்டி பார்த்திருந்தோம். நிஃப்டி கேப் அப்ல ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி எப்ஜிஸ் நிஃப்டி காமிச்சிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா இது ஒரு பாசிட்டிவ் ஓப்பன், கேப் அப் ஓப்பன் கிடையாது. இந்த இடத்துல ஓப்பன் ஆயிட்டு இங்க இருந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்க இருந்து ஒரு லோ கொடுத்துட்டு இங்க இருந்து திருப்பி ஒரு R1க்கு மார்க்கெட் போணுச்சு. நம்ம காலையிலேயே நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட் எங்கன்னா ஓப்பன் ஆகட்டும், ஓப்பன் ஆனோட்டி ஒரு டவுன்ஃபால் வந்தது அப்படின்னா இங்க இருந்து லோல இருந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா லோ டு ஹை வந்து 133 பாயிண்ட் வந்து 133 பாயிண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா கேப் அப்ல ஓப்பன் ஆகுறதுனால, பாசிட்டிவ் ஓப்பனால ஆல்ரெடி இங்க இருந்தே நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட் வந்து மேலதான் ஓப்பன் ஆயிருக்காங்க. அங்கிருந்து ஒரு மூவ்மெண்ட் கீழே கொடுத்துட்டு ஒரு 200 பாயிண்ட் ரேஞ்ச் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஆனா லோ டு ஹை பாத்தீங்கன்னா 133 பாயிண்ட் தான். அதே மாதிரி ஹை டு லோ பார்த்தீங்க அப்படின்னா 124 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் வந்து ஒன் டே ரேஞ்சுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஆனா இதை நம்ம இப்படி கால்குலேஷன் பண்ணக்கூடாது. லோ டு ஹை தான் நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா ஹை டு லோ தான் 200 பாயிண்ட் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம ரேஞ்ச் எடுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டு ஓப்பன் ஆகி நோட்டி கீழே வந்தது அப்படின்னா இங்கிருந்து மார்க்கெட் மேல போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. இங்க போய் ரிஜெக்ஷன் ஆகுச்சு அப்படின்னா ஒரு கீழே வந்துட்டு மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா இன்னைக்கு மார்க்கெட்டு ஓப்பன் வந்துட்டு கீழே வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி தான் மேல போணுச்சு. இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆயிருச்சு. மார்க்கெட்டு இந்த R1ல ரிஜெக்ட் ஆயிட்டு அங்க இருந்து கீழே வந்து ஒரு சைடு கொண்டுட்டு போயிட்டு ஒரு அப் ட்ரெண்டை கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு எந்த ஸ்ட்ரைக்ல நம்ம ஒரு ஸ்ட்ரைக் எடுத்துடணும். 23,400 புட்டு. இந்த 160 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டு பாசிட்டிவா ஓப்பன் பண்ணதுனால இந்த பிஇபில இருந்து ரிஜெக்ட் ஆயிட்டு இங்க இருந்து எக்ஸாக்டா அந்த 160க்கு வந்துருச்சு மார்க்கெட். இங்க நம்ம R1ல ரிஜெக்டடு, இங்க இந்த 160ல சப்போர்ட் இந்த புட்டுக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 84 பாயிண்ட் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. 84 பாயிண்ட் கன்ஃபார்மா கிடைக்கும் அப்படின்னு நம்ம கிளாஸ்ல ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த 84 பாயிண்ட் எல்லாம் கன்ஃபார்மா கிடைக்கும் அப்படின்னு பையருக்குலாம் கன்ஃபார்மா கிடைச்சது அப்படின்னா பெரிய பெரிய பாயிண்ட் நம்மளுக்கு 84 பாயிண்ட்லாம் ஒரு 10 to 20 பாயிண்ட் வந்து நம்ம போட்ட இடத்துல இருந்து போகுது அப்படின்னாவே பெரிய பாயிண்ட், நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து டீசெண்டான ப்ராஃபிட் நம்மளால எடுக்க முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியும் காலையில சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டு ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா ஓப்பன் வந்து கீழே வந்துட்டு இங்க இருந்து லோ டு ஹை வந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட் வந்து ஒன் டே ரேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லோ டு ஹை வந்து ஒரு 670 பாயிண்ட் வந்து 637 பாயிண்ட் 637 பாயிண்ட் வந்து லோ டு ஹை கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பாயிண்ட் தான். ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃபேக் பிரேக் அவுட்லாம் கொடுத்துட்டு வர்றப்ப நம்மளால எல்லா பாயிண்ட்டுமே பிடிக்க முடியாது. இந்த டைம்ல நம்ம கால் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிஇபில தான் மோஸ்ட்லி கீழே இருந்து ஏடிஎம், ஓடிஎம், ஐடிஎம் எல்லாமே இந்த பிஇபில தான் சப்போர்ட் எடுத்துட்டு மேல போறதுனால நம்ம காலையிலேயே ஒரு டீசென்டான ப்ராஃபிட் இந்த இடத்துல இருந்து இந்த மேல போறப்ப நம்ம வந்து ஒரு டீசென்டான ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியாச்சு. இந்த ரேஞ்ச்ல நம்ம வெளியில போயிட்டோம். இந்த இடத்துலலாம் மார்க்கெட்டை வந்து நம்ம ஒன்லி வாட்சிங்ல தான் இருந்தோம். ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளியில போயிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்ட்ரைக் 48,900 புட்டை நம்ம சொல்லியிருந்தோம் காலையில. இதை எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு 48,900 புட்டு ஒன்று கேப் மார்க்கெட்டுக்கு வந்து கேப் பாசிட்டிவ் ஓப்பன் பண்றதுனால இங்க வந்து 880ல இந்த ஸ்ட்ரைக் 48,900 புட்டு இங்கதான் ஓப்பனிங் ஆயிட்டு இந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமா சஸ்டெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலு ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்க. இந்த பிரேக் அவுட் கொடுத்தோட்டி இங்க இருந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நம்மளுக்கு இந்த பிஇபில இருந்து மார்க்கெட்டு கால் ஆப்ஷன்லாம் பிஇபில இருந்து போறப்ப அங்க இருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நம்மளுக்கு ஒரு அடுத்த பிஇபிக்கு போறப்ப நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். இங்க இருந்து தான் இந்த பிரேக் அவுட்லாம் நம்மளால பிடிக்க முடியும். இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருச்சு. நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோட்டி இங்க இருந்து ஒரு டவுன்ஃபால் புட் ஆப்ஷன்
மார்க்கெட் டவுன்ஃபால் புட் ஆப்ஷன் இங்கிருந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயுமே இந்த 850க்கு மேல அவனால சஸ்டைன் பண்ண முடியல. அங்கிருந்து ஒரு டவுன்ஃபால். மார்க்கெட் இங்கிருந்து ஒரு எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணிட்டு அங்கிருந்து நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட், நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கால் ஆப்ஷனுக்கு கிடைச்சது. கால் ஆப்ஷன் பையர்லாம் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அவங்கவுங்க ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லி கொடுத்துருக்க பிஇபி ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த இதுலயும் நம்மளால ஒரு புட் செல்லர்லாம் இங்க செல்லிங் அடிச்சிங்க அப்படின்னா 850ல இருந்து 620 வச்சு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான், நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். லோ டு ஹை வந்து இந்த இடத்துல பையர் வெயிட் பண்ணி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த 6-1க்கு மார்க்கெட் வர்றப்ப லோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுறதுக்கு நம்ம பிபி சொல்லும் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ட்டு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுறப்ப இந்த 48,900 புட்டை நம்ம பையிங் எடுத்திருந்தோம் அப்படின்னா இங்க இருந்து ஒரு 210 பாயிண்ட் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க. 210 பாயிண்ட்னா நம்மளுக்கு தேவையில்லை, இந்த ரெண்டே கண்டில நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். 40 பாயிண்ட் கிடைச்சாவே பையருக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். ஆனா கான்ஃபிடண்டா இருக்கணும். எடுத்த இடத்துல இருந்து மார்க்கெட் அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் கீழே வரக்கூடாது, மேலதான் போகணும். அந்த மாதிரி கான்செப்ட் தான் நம்மள்ட்ட இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம காலையில சொல்லியிருந்தோம். சென்செக்ஸுக்கு வந்து மார்க்கெட்டு மற்ற 2 இண்டெக்ஸுமே பாசிட்டிவ் ஓப்பன் பண்ணாங்க, அதாவது நிப்டியும் பேங்க் நிப்டியும். ஆனா அந்த சென்செக்ஸ் இண்டெக்ஸ் வண்டியுமே ஓப்பனும் லோவும் ஒன்னா தான் இருந்தது. ஓப்பன் லோ ஃபிளாட்டா ஓப்பன் பண்ணிட்டு இங்க இருந்து ஸ்பைக் மூவ்மெண்ட் ஒரே கண்டில R2க்கு வந்துருச்சு மார்க்கெட். R2ல இருந்து இங்க இருந்து சைடு வே போயிட்டு இந்த லோல இருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பாயிண்ட், இந்த லோவை பிரேக் பண்ணாத வச்சுமே நம்ம இந்த லோவை தான் கால்குலேட் பண்ணிக்கணும். அப்ப லோ டு ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா எக்ஸாக்டா 500 பாயிண்ட் வந்து இந்த லோ டு ஹை வந்து கொடுத்துருக்காங்க. அங்க இருந்து ரிஜெக்ட் ஆயிட்டு இந்த மாதிரி சைடுவா கொண்டுட்டு போயிட்டு அப்படியே முடிச்சிருக்காங்க. நம்ம என்ன எதிர்பார்த்தோம், இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இங்க வந்துட்டு திருப்பி ஒரு மூவ்மெண்ட் கொடுப்பாங்க, இங்க இருந்து ரிஜெக்ஷன் ஆயிட்டு திருப்பி மூவ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல நம்மளுடைய பிபி அப்ளை பண்ணி பாக்குறப்ப மார்க்கெட்டிங் இதுக்கு மேல போகாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வரப்ப தெரிஞ்சது. அங்க இருந்து நம்ம இந்த இடத்துல இருந்து போறப்ப நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணிட்டோம் சென்செக்ஸ்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைக் 77,200 புட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டு பாசிட்டிவா ஓப்பன் ஆகிற கேப் பாசிட்டிவா ஓப்பன் ஆகுறப்ப எப்படி இருந்தாலும் புட் ஆப்ஷன் கீழே டவுன் ட்ரெண்ட்ல தான் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 564 இந்த ஸ்ட்ரைக்கு இதை தக்க வைக்குது அப்படின்னா மார்க்கெட்டு 76,635 மார்க்கெட் தக்க வச்சிருக்கணும். அதுக்கு கீழே மார்க்கெட்டு அதுக்கு மேல போகாது அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா இந்த 77,200 புட்டு வந்து இதுக்கு கீழே போகாது அப்படின்ற மாதிரி சொல்ல வரான். அதுதான் அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு உண்மைகளை தான் கொடுத்தாகணும். இந்த இடத்த வந்து பாருங்க எவ்வளவு நேரம் சஸ்டைன் பண்ணி அப்படியே ஹோல்டிங் பண்ணிட்டே இருந்தாங்க பாருங்க. அந்த அளவுக்கு மார்க்கெட்டு கீழே போனதுன்னா அந்த அளவுக்கு மேலேயும் வந்துருது. மேல வந்துடுறப்ப இவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். இந்த 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 ஒரு இந்த இடத்துல தான் லோ போட்டுட்டு இங்க இருந்து போனா திருப்பி வரவே இல்லை. இந்த 564யும் 635யும் ஸ்ட்ராங்கா இது இந்த இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா இவன் சஸ்டைன் ஆக ஆரம்பிச்சிட்டான். இங்க இருந்து போனா ஏன் இந்த 635ல போயிட்டு சஸ்டைன் ஆகிட்டே இருக்கணும்? இதுதான் பிபி, எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் தான். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா நம்மளுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கும் நம்மளுக்கு இந்த கால்குலேஷன் மெத்தட் வந்து. நம்மளுக்கு இன்னைக்கு சொல்லியிருந்தோம் அந்த ஓடிஎம்லாம் நம்மளுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 660ல தான் நம்மளுக்கு மார்க்கெட் இதுல வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளுக்கு இன்னைக்கு க்ளோசிங் வந்து சென்செக்ஸ் க்ளோசிங் வந்து 76,499.6 இதுலதான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இந்த கேண்டில்ஸ்டிக் வந்து இது சும்மா இது வந்து காமிச்சிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு க்ளோசிங் வந்து 76,499.6 தான் நம்மளுக்கு க்ளோசிங். இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓடிஎம் நம்ம சொல்லியிருந்தோம், ஓடிஎம் வந்து நல்ல ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ட்டு. 76,600 புட்டு 600 புட்டோட ப்ரீஸ் க்ளோஸ் வந்து 330. அவனோட லோ வந்து 33 ரூபா. லோ இன்ட்டு டபுள் வந்து நம்மளுக்கு 66 ரூபா. நீங்க போய் பாருங்க இந்த 66 ரூபா வந்து அவன் எவ்வளவு நேரம் சஸ்டெயின் பண்ணி எங்க க்ளோசிங் வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க.
ஏன்னா இந்த 90%ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. அது இந்த எக்ஸ்பைரி டேட்ல இந்த 90% எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு போய் பாருங்க. 76,600 புட்டை போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 66 லோயின்ட்டு டபுள் ஆகி இந்த 66வால விட்டே கொடுக்கல. எல்லா கேண்டில் க்ளோசிங்குமே 66க்கு மேலதான் இருக்கும் ஒழிஞ்சு கீழே கொடுக்கல. இதெல்லாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பையருக்கு. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லோ லோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லோவா இருக்கும், ஆனா அதோட நம்ம ப்ராஃபிட் வந்து ஹையா இருக்கும். அந்த மாதிரி தான் பையர் பார்க்கணும். ஓகேங்களா? நன்றி. இன்னைக்குள்ள திருக்குறள் பார்ப்போம்.